திருமந்திரம் பாயிரம் பாடல் 83. திருமூலர் வரலாறு. கையிலையிலிருந்து பூமிக்கு. செல்கின்ற வாரரி சிவமுனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கேல் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுரர் நரர் தம்பால் ஒல்கின்ற வான்வழி யூடு வந்தானே. வரி 1. செல்கின்ற வாரரி சிவமுனி சித்தசன். செல்கின்ற வாரி என்பது செல்லும் வழி, போகும் பாதை, மேலேறும் வழி என்று பொருள். அரி என்பது அறிந்த, தெரிந்து கொண்ட, கற்ற. சிவமுனி சித்தசன் என்பது சிவனின் முனிவர், சித்தர், சிவஞானம் பெற்ற உண்மையான சித்தர் என்று பொருள். வரி 2. வெல்கின்ற ஞானத்து மிக்கேல் முனிவராய். வெல்கின்ற என்பது வெற்றி கொள்ளும், ஜெயிக்கும், கடக்கும் என்று பொருள். ஞானத்து மிக்கேல் என்பது ஞானத்தில் மிகுந்தவர், அறிவில் உயர்ந்தவர். முனிவராய் என்பது முனிவர்களாக தவமுனிவர்களின் நிலையில் என்று பொருள். வரி 3. பல்கின்ற தேவர் அசுரர் நரர் தம்பால். பல்கின்ற என்பது பெருகுகின்ற, எண்ணற்ற, நிறைந்த என்று பொருள். தேவர் என்பது வானவர்கள், தேவலோகவாசிகள். அசுரர் நரர் தம்பால் என்பது அசுரர்களும் மனிதர்களும் மூவகை உயிர்களின் வழியில் என்று பொருள். வரி 4. ஒல்கின்ற வான்வழி யூடு வந்தானே. ஒல்கின்ற என்பது வளைந்த, கீழ் நோக்கிய, இறங்கும் என்று பொருள். வான்வழி என்பது ஆகாய பாதை, நீல வான்வழி, விண்வழி. ஊடு வந்தானே என்பது ஊடே வந்தார், கடந்து இறங்கி வந்தார் என்று பொருள். சாரம். இப்பாடலில் திருமூலர் தனது தெய்வீக அவதாரத்தை விவரிக்கிறார். தேவர், அசுரர், மனிதர்கள் செல்லும் வழியை அறிந்தார். ஞானத்தில் வெற்றி பெற்று முனிவர்களின் உயர்நிலை அடைந்தார். சிவமுனியும் உண்மையான சித்தனுமாகி கையிலையிலிருந்து நீலவானின் வழியே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இது திருமூலரின் தெய்வீக பயணத்தை சித்தரிக்கிறது. ஓம் நம சிவாய.